ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவத்திலே திருக்குடந்தை என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சி எழுவர் பாடிய தேசம் என்று இந்த தேசம் 7 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் என்று பார்த்தோம். அதுல பெரியாழ்வார் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான், பாலப்பிராயத்தை பார்த்ததற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தாருக்கு கோல் கொண்டு வா. எம்பெருமானவன் பிரளய காலத்தில சித்தோ அச்சித்தோ விபாகம் இல்லாமல் அத்தனையையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனானவன், சிறு குழவியானவன், பாம்பு படுக்கையிலே கிடந்த கோலத்திலே திகழக்கூடியவனான எம்பெருமான், பார்க்கடலிலே கண் துயில்பவன், நெடுங்காலம் வியூகமூர்த்தியாய் விளங்குபவன், இளமை நிலையிலேயே அர்ச்சுனனுக்கு அருள் செய்தவனாகிய அழகிய வடிவை உடைய எம்பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா. பாலப்பிராயத்தே பார்த்தனுக்கு அருள் செய்த பாலப்பிராயத்தை இளம பிராயத்திலேயே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினவனான கோலப்பிரான், அழகிய வடிவு கொண்ட எம்பெருமான கோலப்பிரான். கோலப்பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தாருக்கு ஒரு கோல் கொண்டு வா. திருக்குடந்தை என்கின்ற திவ்ய தேசத்திலே அனுபவிக்க இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்றும் அனுபவித்து முடியாததான ஒரு எண்ணத்தை உடைய கொடுக்கக்கூடிய எம்பிரான் ஆன எம்பெருமான் விளங்குபவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா அப்படின்னு காக்கைக்கு ஆணை இடுகின்றார். அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே பால் ஆலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளால் துண்ணம் செய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே, கோலால் நிறைமேத்த ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன் துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரேன்னு சொல்றார். ஆலிலை தளிரிலை, பால் ஆலிலை, அப்பதான் துளிர்த்திருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், அந்த தளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த இலையிலே கண் வளர்ந்த எம்பெருமான் அவனுடைய எளிமையான சௌலபியத்துல நீர்மையில ஈடுபட்டிருந்த எண்ணெய் வேலை பாய்ச்சி ஒரு துளை செய்தார் போலே நீங்கள் என்ன விரும்பிய வண்ணம் பேசாமலேயும் கையில் இருந்த பசுக்கூட்டத்தை கோல் கொண்டு இந்த பசுக்கூட்டத்தை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயனாகவும் குடக்கூத்து ஆடிக்கொண்டும் குடந்தை கிடந்த குடமாடி அப்படி குடக்கூத்தனாகவும் கையில கோல் கொண்டும் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி இந்த பசுக்களை எல்லாமும் மேய்த்தும் குடக்கூத்தாடினதனாலேயும் வந்த அயற்சி நீங்கும்படிக்கு திருக்குடந்தையிலே கண் வளர்ந்தருளுகின்ற எம்பெருமான் இந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையாவது எனக்கு தாருங்கள், வாங்கி வந்து என்னுடைய மென்மையான கூந்தலிலே சூட்டுங்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் அதையாவது என்னிடத்துல கொண்டு வந்து கொடுங்கோள் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள். என் மென்மையான கூந்தலிலே சூட்டுமாறு வேண்டுகின்றாள். அவனுடைய திருத்துழாயாவது கொண்டு வந்து என்னுடைய குழலிலே சூட்டுங்கொள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரும் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே 17 பாசுரங்கள், திருக்குறுந்தாண்டகம், திருவிழுக்குத்திருக்கம் முழுசுமே இந்த எம்பெருமானுக்கே மங்களாசாசனம் செய்கின்றார். சிறிய திருமடல்ல காரார் குடந்தை அப்படிங்கிற வரியிலேயும், பெரிய திருமடல்ல பூங்குடந்தை போர்விடையையும், திருநெடுந்தாண்டகத்தை 3 பாசுரங்களிலேயும் மங்களாசாசனம் செய்கின்றார். ஒரு பாசுரத்துல இப்பிறப்பு அறியீர், இவர் என்று எண்ணீர், இன்னதோர் தன்மை என்று உணரீர், கற்பகம் புலவர்களை களைகன் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருள் ஆளீர், சொல்லுகேன் வம்மின் சூழ் புனல் குடந்தையே தொழுமின், நற்பொருள் காண்மின் பாடினீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். நிலையில்லாத இந்த செல்வத்தையே நிலையானதுன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை புகழ்ந்து பேசுவதனாலே என்ன பயனை அடைய போகின்றீர்? இவர் என்று இவரை பெருமை பேசியும், இவர் அவர் அப்படின்னு பெருமை பேசி இவருடைய தன்மை இன்னதுன்னு சொல்லி நாம் அடைய போவது என்ன? அவர்களினுடைய முன்னைய நிலைமையை அறியாமல், அவர்களுடைய தன்மையையும் அறியாமல், அவர்களை வள்ளல்
கற்பக மரம் போன்றவர்கள் வள்ளல் தன்மை கொண்டவர்கள்னு புகழ்வதனாலே ஒன்னும் நாம் அடைய போவது அல்ல. புலவர்களினுடைய வறுமையை தீர்க்கக்கூடியத நீக்குபவன் அப்படின்னு பாடுறதுனாலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆக உங்களுக்கு பிரயோஜனமாய் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்கின்றேன், கேளுங்கள்னு சொல்றார். என்னன்னா, சொல்லையும் அதனுடைய பொருளையும் அறிந்த தங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். நீர்வளம் மிகுந்திருக்கு, நீர்வளம் மிகுந்திருக்கக்கூடிய சூழ்புணல் குடந்தையே தொழுமின், நீர்வளம் நிறைந்ததான திருக்குடந்தையை வணங்குங்கள்னு திவ்ய தேசத்தை சொல்ற. திவ்ய தேசத்தை வணங்குங்கள், உண்மை பொருளான எம்பெருமானை காணுங்கள், உணருங்கள், அவன நீங்கள் பாடுங்கள். நாராயணா என்னும் எம்பெருமானின் திருநாமத்தை பாடி நீங்கள் உய்யுங்கோள். நற்பொருள் காண்மின் பாடினீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். அதை பாடி உய்வதற்கு வழியை பாருங்கள். சூழ்புணல் குடந்தையே தொழுங்கோள் அப்படின்னு இங்கே அற்புதமா உபதேசம் பண்றார். ஆக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த திவ்ய தேசத்துல தானே படைத்துலகை தானே அழித்து நீ தானே அழிக்கும் தளர்ச்சியோ வானில் திருமகுடத்தை சிறுகுரலாய் நீண்ட பெரும குடந்தை கிடந்தாய் பேசு. நீ முதலில் வாமனனாய் தோன்றினாய், பின்பு மகாபலியினிடத்துல பொற்கையில் நீரேற்றி எல்லா உலகையும் அளந்து கொள்ளும்படிக்கு திருவிக்கிரம அவதாரத்தை எடுத்தாய். அது எப்படி? உன்னுடைய மகுடம் ஆகாசத்தை தாண்டி முட்டுமாறு, விண்ணை முட்டுமாறு நீ வளர்ந்தாய். அர்ச்சாவதாரத்துல திருக்குடந்தையிலே ஆறாவமுதனாய் பள்ளி கொண்டிருக்காய். ஆக நீயே உலகத்தை படைத்து தானே படைத்துலகு தானே அழித்து நீ தானே அழிக்கும் தளர்ச்சியோ, முடிவிலே படைத்து ரட்சித்து அழித்து அதனால வந்த தளர்ச்சியினால நீ இப்படி திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்காயா அப்படிங்கிறத நீயே சொல்லு, நீதான் சொல்ல முடியும். ஆக பெருமை திருமகுடத்தைக்க சிறுகுரலாய் நீண்ட பெருமை குடந்தை கிடந்தாய் நீ பேசு, அதனால வந்த தளர்ச்சியையோ நீ இப்படி பள்ளி கொண்டிருக்காய், நீயே பேசு அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இந்த திவ்ய தேசத்துல அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்றும் அனுபவித்து முடியாதபடியாய் இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும் எம்பெருமானான ஆறாவமுத ஆழ்வாரை பற்றி 7 ஆழ்வார்களும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அடுத்த திவ்ய தேசமான சோழ நாட்டு திவ்ய தேசத்துல 7வது திவ்ய தேசம், திவ்ய தேச அனுபவங்கள்ல 15வது திவ்ய தேசமான திருக்கண்டியூர் திவ்ய தேசத்தை அடுத்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா.